ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு கோயிலில் திருமுருகன் ஆலயத்தில் பொங்கல் நடந்தது. இன்றைக்கு வெக் டே என்றபடியால் மக்கள் இந்த மழையை கூட பாராமல் இன்னும் அழகாக பொங்கி படைத்து வடை மோதகங்கள் எல்லாம் சுட்டு எல்லா மக்களுக்கும் தேவையான அளவு கொடுத்து நல்ல சந்தோஷமாக ஹெப்பியாக எல்லா இடத்துலையும் அழகாக எல்லாம் டென்ட் அந்த மழை கூட மழை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல, நல்ல மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய மடைகள் எல்லாம் போட்டு பொங்கல்கள் வடைகள் மற்றது பழங்கள் பலாப்பழங்கள் பலாப்பழங்கள் எல்லாம் அவங்கள ஊரில் போய் சாப்பிட்டேன்னா கிடந்தது. கோயிலுக்குள்ளே போய் சாப்பிடும்போது ஐயா எல்லாம் பூசை செய்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே நல்லா அழகாக வாழை எல்லாம் வச்சு பிள்ளையாரை பார்க்க முன்னால் எல்லாம் அழகாக வாழை வச்சு இது கூடுதலாக இந்த முருகனை பற்றி கேட்குறவே இந்த முருகன் கோயிலில் நல்ல விசேஷம் நடக்கின்றது. அதோட நிறைய மோதகங்கள் வடைகள் எல்லாம் கொடுக்குறவேண்டெல்லாம் சொல்கிறது அது உண்மைதான். அங்கே அது கியூபெக் டேயில் இருந்தது. ஐயோ நல்ல மிகவும் சிறப்பாக இருந்தது. என்ன செய்கிறது, இந்த மாதிரியான கல்யாணங்களை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்க வேணும். அதோட இந்த மழையிலும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு தூரம் எங்கள் கலாச்சாரத்தை காண்பிப்பது பெரிய அரிதாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தேங்க்யூ. பாருங்க இங்கெல்லாம் மடிகள் எல்லாம் போட்டு இருக்குது. நல்ல ஃபேமிலியாக எல்லாம் மடியெல்லாம் செய்கின்றார்கள். சந்தோஷமாக பிள்ளைகளோடு எல்லாம் அழகாக எல்லாம் மடிகள் செய்து அழகாக அம்மனுக்கு படைத்து இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் கியூபெக் டே அன்றே நீங்கள் வாங்க செய்யலாம். நல்ல பெரிய மடிகள் போடுவார்கள், பூசைகள் செய்வார்கள், பொங்குவார்கள். அன்றைக்கு தான் பெரிய பொங்கல் முருகன் கோயிலில் பெரிய பொங்கலாக இருக்கும். பாருங்க இவ்வளோ மோதகங்கள் வடையெல்லாம் கொடுக்கப்படுகிறான்னு பார்த்தீங்களா. விரும்பின சோறு கறியும் கொடுக்குறார்கள். அந்த டைமுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறார்கள். நானும் அதில் கொண்டு எடுத்தேன். நான் நீங்கள் வீட்டுக்கும் கொண்டுற அளவுக்கு எல்லா வசதியும் அப்படியே அவ்வளோத்துல ரொம்ப இன்றைக்கு நிறைய பொங்கல் புக்கை வடை எல்லாமே நிறைய செய்து போட்டு அப்படியே எல்லோரும் கொடுத்து தான் போனவே. எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக சும்மா என்ஜாய் பண்ணினார்கள். நல்லா இருந்துச்சு, அதில் என்ஜாய் பண்ணினார்கள். இதுங்களுக்கு நாங்கள் ஊரில் எங்கள் அம்மன் கோயிலில் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் கிடந்துச்சு. நான் பார்க்கும்போது நீர்ப்பாளையம் எல்லாம் இருந்தது. எங்கள்ட அத்துளு அம்மனில் நாங்கள் போய் நின்று சமைச்சு சாப்பிட்டோம். எனக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் டென்ட் அடித்து விட்டுக்குது. நேற்று ப்ரோக்ராம் நடந்தது, புண்ணிய பூமி நடந்தது. அது வேறங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த டென்ட்டுக்குள்ளே இன்றைக்கு அவைக சில பேர் அதுக்கே வச்சு எல்லாம் சமைக்கக்கூடியதை வசதி செய்து வச்சுக்குது. மோதங்கள் சுடக்கூடிய வடை சுடக்கூடியதாக செய்து வச்சுக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. நானும் ஒன்று செய்யத்தான் போகிறோம். ஒரு மடை செய்யணும். எனக்கு நானும் நேர்ந்து இருக்கிறேன். அது அதை நான் நேர்ந்துக்கிறது சரியாக ஆண்டவனை நான் கொடுத்துட்டேன்னா அந்த மடை நான் செய்கிறேன்னு தான் இருக்கிறேன். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அங்காளியெல்லாம் நல்லா அழகாக எல்லாம் டெண்டுகள் அடித்து அழகாக வச்சுக்கிறார்கள். வடிவாக வச்சிருக்கிறார்கள். பாருங்க கோயிலை சுற்றி மக்கள் நிற்கின்றார்கள். இன்றைக்கு மழை, பயங்கர மழை. அப்படி இருந்து மக்கள் எல்லாம் வந்துட்டார்கள். நிறைய பேருக்கு லீவெல்லாம் இருக்கின்றது வீட்டில். அதனுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க இப்படி என்று சொல்லி நல்ல அழகாக சூப்பராக இருக்குது. கோயிலடியை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. வாக்கிங் எல்லாம் பின்னுக்கு அடிக்கலாம். வசதியாக எல்லாம் பார்க்கிங் எல்லாம் விட்டுக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகான்னு சொல்லி பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்களா. நேற்று ப்ரோக்ராம் நடந்தது. இந்த மேடை பாருங்கள் இப்போ என்ன கோலத்தில் கிடக்கண்டு. ஏன்னு சொன்னால் மழை புயல் எல்லாம் அடித்து அங்கே காற்று கொண்டு போயிட்டுது. மேடை எவ்வளோ இருக்கிறது பார்த்தீங்களா. அன்றைக்கு சரியான மழை என்னுடைய அப்படி இருக்கின்றது. இங்கே நிறைய மக்கள் செய்து கொண்டும் நிறைய செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முருகன் கோயிலில்